உண்மை ஒரு நாள் வெல்லும், நீதி வெல்லும், அதை காலம் சொல்லும். வாழ்வில் உள்ள அநீதிகள் எல்லாம் மாறும், அதை இந்த உலகம் சொல்லும். நீதி வெல்லும், அதை காலம் சொல்லும். அன்பர்களே, சூரிய வெப்பத்தை அல்லது சூரிய ஒளியை, சக்தியை, வலிமையை, ஆற்றலை மூடி வைக்க முடியாது. அது வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். இந்த உலகத்துடைய ஒரு பகுதி நம்ம இருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இருள் என்ற ஒரு சூழலை இந்த பூமியுடைய மறுபகுதியில சூரிய வெப்பத்தினால் அது ஒளியாய் தெரிகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியில மிக அழகாய் சொல்லுகிறார். மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 22வது வார்த்தை, வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. எதையும் மறைத்து வைக்க முடியாது, ஒரு நாள் வெளிப்படும். அந்த ஆற்றல் ஒரு நாள் வெளியில் வந்தே தீரும். அதுக்கு சிறந்த உதாரணம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. என்னவோ நினைத்தார்கள், ஒழிந்தார் என்று நினைத்தார்கள், சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் உயிர் கொண்டு எழுந்தார், உயிர் எழுதல். இந்த உலகத்துக்கு சாட்சியாய் நின்றார், ராஜாவாக மாறினார். கிறிஸ்து அரசர் விழா. இந்த உலகம் அவரை தேடி செல்கிறது, அவருடைய ராஜாகமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் மறைந்திருப்பது என்று ஒன்று கிடையவே கிடையாது. நீதி வெளிவந்தே தீரும். நீதியினால், நீதிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஒளி உங்களை வந்து சேரும் என்பதுதான் செய்தி. நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்பதுதான் செய்தி. உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறும் என்பதுதான் செய்தி. உன் இருள் இன்றைக்கு இந்த ஜெபத்துல மறைந்து போகிறது, அது ஒளியாய் மாறுகிறது என்பதுதான் செய்தி. எனவே அன்பர்களே, உங்கள் தேவைகள், உங்கள் கவலைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பொருளாதார நெருக்கடிகள், உங்கள் வாழ்வியல் போராட்டங்கள் எல்லாம் மாறும் என்பதுதான் செய்தி. சூரிய ஒளியை கட்டுப்படுத்த முடியாது அல்லவா? அது போலதான் நண்பர்களே, அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்க வாழ்வில எந்த நிலைகளாக வேண்டாலும் இருக்கலாம், அதை உடைத்துக் கொண்டு வெளியில் வாருங்கள். உங்களை அவர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்வில என்ன தடைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி வாருங்கள் அன்பர்களே. உங்களை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்வில எந்த சூழல்கள் எல்லாம் உங்களை வெளியில் வர முடியாமல் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறதோ அதை உடைத்துக் கொண்டு வெளிவாருங்கள் அன்பர்களே. அவர் அபிஷேகம் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. துணிந்தவனுக்கு, வல்லவனுக்கு உள்ளும் ஆயுதம் என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு ஆண்டவரே ஆயுதம். இயேசுவை நம்புகிற பிள்ளைகள் ஜெபத்தில் வெற்றியை காண்பார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு நல்லது நடக்கும் என்று முயற்சிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை காண்பார்கள். வீட்டிலே முடங்கி கிடக்காதீர்கள், உங்கள் அறையிலே முடங்கி கிடக்காதீர்கள். கண்ணீர்களை எல்லாம் துடையுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தைரியமாய் வெளியில் வாருங்கள். எப்படி சூரிய ஒளியை, அதன் ஆற்றலை, அதன் வலிமையை கட்டுப்படுத்த முடியாதோ, அதை அடைக்க முடியாதோ, அவருடைய ஆசீர்வாதம் உங்களில ஆசீர்வாதமாய் வந்து சேரும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. கிறிஸ்துவ பிள்ளைகளை தைரியமாய் வெளியில் வாருங்கள். உங்களுக்கு உண்மை ஆசீர்வாதமாய் கிடைக்கிறது, நீதி ஆசீர்வாதமாய் கிடைக்கிறது. உண்மை வெல்லும், அதை காலம் சொல்லும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். செபிப்போம். நன்றி அப்பா, உண்மை வெல்லும் என்ற செய்தியை சொல்லுகிற நன்றி ஆண்டவரே. கட்டுகளிலிருந்து வெளியில் வா மகனே, மகளே என்ற செய்தி நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறார். ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ நற்கருணை ஆண்டவரே, எங்களை தொடுவீராக அப்பா. உங்கள் பெயரிலே நாங்கள் வல்லமையாய் வாழ ஆண்டவரே, எங்கள் கட்டுகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய. குறிப்பா என்னவெல்லாம் சிந்தனைக்காக ஜெபிக்கிறார்களோ, என்னவெல்லாம் கமெண்டில் அனுப்பி கொண்டே இருக்கிறார்களோ, என்ன ஜெப தேவைகள் எல்லாம் கேட்கிறார்களோ பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க வழிநடத்துங்க. உங்கள் பெயரிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ, உங்கள் பெயரிலே நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரா வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நற்கருணை ஆண்டவர் பெயரிலே இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். உங்கள் வாழ்வில் உள்ள எரிகோக்கள் எல்லாம் அவர் உடைத்தெறுகிறார். வல்லமையான இருக்கிற மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. எனவே உங்க ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.